உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணுமா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டேங்க் செட்டப் பண்ணலாம், என்ன தண்ணி யூஸ் பண்ணலாம், என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணலாம், எப்படி ஃபிஷஸ் ஆட் பண்ணலாம்னு சொல்லி கிளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் ஒரு டேங்க் செட்டப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கணும். உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பர்மிஷன் வாங்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்களே வந்து செல்ஃபாக ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய டேங்க் செட்டப் பண்ணக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும், அதில் ஃபிஷஸ் ஆட் பண்ணணும், அதை நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாரும் பண்ண வேண்டிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அக்வாரியம் ஷாப் போனீங்கன்னா போன உடனே வந்து டேங்கை வாங்கி, ஃபில்டரை வாங்கி, மோட்டரை வாங்கி, கூட கையோட ஃபிஷ்ஷையும் வாங்கிட்டே வந்துருவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து செட்டப் பண்ணிட்டு ஃபிஷ்ஷை போடுவாங்க. அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது பிளான் பண்ணணும். ஸோ பிளான் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன டேங்க் செட்டப் பண்ண போகிறோம், என்ன ஃபிஷ் விட போகிறோம், என்ன ஃபில்டர் வாங்க போகிறோம், என்ன தண்ணி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேங்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் செட்டப் பண்ணி வைக்கணும். ஸோ அது வரையும் நீங்கள் ஃபிஷ்ஷை வாங்கவே கூடாது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து டேங்க்ஸ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இம்போர்ட்டட் டேங்கா இல்லை வந்து நார்மல் கிளாஸ் டேங்கான்னு சொல்லி முடிவு பண்ணுங்க. இம்போர்ட்டட் டேங்க் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் வந்து நார்மல் கிளாஸ் டேங்க்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸ் கிடைக்கும். ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து நார்மல் கிளாஸ் டேங்க் தான் பெட்டர் நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து தண்ணி. ஸோ எந்த தண்ணி ஊற்றணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எல்லா அக்வாரியம்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போர் வாட்டர் ஊற்றலான்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு அக்வாரியம்ல சொன்னாங்கன்னா அந்த அக்வாரியம்ல நீங்க வாங்குறதே ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி தான் போர் வாட்டர் சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே பாத்தீங்கன்னா போர் தண்ணியில இருக்காது. நீங்க நார்மலா ஒரு ஃபிஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து லேக்ல இருந்தோ, ரிவர்ல இருந்தோ, இல்ல கடல்ல இருந்தோ தான் பிடிச்சிட்டு வருவாங்க. எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே வந்து அண்டர் கிரவுண்ட் போர்ல இருந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ அதை வச்சுதான் நீங்க வந்து ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபிஷ்ஷு வந்து ஒன்றா ஃபில்டர் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து குளோரின் வாட்டரே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஃபில்டர் வந்து அந்த குளோரினை ரிமூவ் பண்ணிடும். அப்படியும் இல்லாட்டி நீங்கள் வந்து கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது மட்டும் தான் நீங்கள் யூஸே பண்ணணும். நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாட்டமில் நீங்கள் என்ன ஆட் பண்ண போறீங்கன்னு. ஒன்றா பேர் பாட்டம் வைக்கலாம், இல்லாட்டி சாண்டு போட்டு வைக்கலாம். ஸோ கல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கல், பெபிள்ஸு, கிரேவல்ஸ் இதெல்லாம் எதுவுமே போடாதீங்க. ஸோ நீங்கள் கீழே வந்து பேர் பாட்டம் போட்டிங்கன்னா அழுக்கு வந்து அங்கேயே இருக்கும். மண் போட்டிங்கன்னா அந்த அழுக்கு வந்து மண்ணுக்கு மேலே இருக்கும். மற்றபடி பெபிள்ஸ், கிரேவல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்பவுமே அதை எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் மண் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மண்ணையோ டேங்கையோ நீங்கள் அந்த இடத்துல இருந்து நகர்த்தவே கூடாது. கிளீனிங்கும் நான் எப்படின்னு இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஃபில்ட்ரேஷனுக்கு போயிட்டீங்கன்னா நார்மலாக எல்லாருமே சூஸ் பண்ணுறது சைடில் இருக்க ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இல்லாட்டி வந்து டாப் ஃபில்டர் தான் சூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெரிய டேங்க் போகும்போது நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒன்றா கேனிஸ்டர் ஃபில்டர் இல்லாட்டி சம் ஃபில்டர் தான் சூஸ் பண்ணும். சின்ன ஃபில்டர் சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மட்டும் தான் சூஸ் பண்ணும். ஸோ இது மூணே தான் ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்ஷன். நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷஸ்க்கு. ஸோ ஹை மெயின்டெனன்ஸ் ஃபிஷஸ்க்கு நிறையா ஃபில்டர் இருக்குது. நான் வச்சிருக்க ஃபிஷஸ்க்கு மட்டும் தான் நான் உங்களுக்கு கைடு பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து சின்ன டேங்க்னா நீங்கள் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போடுங்க, பெரிய டேங்க்னா கேனிஸ்டர் இல்லாட்டி சம்பு போடுங்க. ஸோ இதுலயும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சம்பு போடுறதுல வந்து உங்களுக்கு டேங்க்ல வந்து ஹோல்ஸ் போடணும். அதே மாதிரி வந்து நீங்க சம்பை வந்து தூக்கி நகர்த்தலாம் முடியாது. ஆனா கேனிஸ்டர் ஃபில்டர் போட்டீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஹோல்ஸும் போட வேண்டாம். கேனிஸ்டர் நீங்க கழுவுறதுக்கு வந்து ஈஸியா நீங்க வந்து தனியா ரிமூவ் பண்ணிட்டு போய் வச்சு கழுவிட்டு கொண்டு வந்து திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து இதுல எது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் தெரியுதோ அதை நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து எஃபெக்டிவா இருக்கும். சின்ன ஃபில்டர்ல வந்து ஸ்பாஞ்ச் போட்டுக்கோங்க. ஸ்பாஞ்ச் வந்து சின்ன டேங்குக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும். அதை நீங்க கழுவுறதும் ஈஸி தான், மெயின்டெனன்ஸும் ஈஸி தான். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டேங்கை கொண்டு வந்து வீட்டில் செட் பண்ணிட்டு அது ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணிட்டு வாட்டர் நீங்க டிசைட் பண்ணி ஊத்திட்டு அந்த ஃபில்டரை 1 வீக் ரன் பண்ண வைக்கணும். ஸோ 1 வீக் வந்து எல்லா வாட்டருக்கும் நீங்க ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆரோ வாட்டர் ஊத்துனீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் ரன் பண்ண விட்டா போதும். குளோரின் வாட்டர் ஊத்துனீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு 7 டேஸ் பக்கம் ரன் பண்ண விடுங்க. அதே மாதிரி உங்க ஃபில்டர்லயும் இல்ல உங்க சம்ப்லயும் வந்து யூவி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யூவி தான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் குளோரின் ரிமூவ் பண்றதுக்கு. அது ஒரு 1 வீக் ரன் பண்ணீங்கன்னா குளோரின் ஃபுல்லா போயிடும், தண்ணியும் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஸோ நான் இதுக்கு ஊத்துறது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா குளோரின் வாட்டர் தான்.
யூவி ரன் பண்றங்காட்டி டேங்க் வந்து அப்படியே ப்ராப்பரா இருக்கு. அதே மாதிரி வந்து இதுல வந்து சன்லைட் படுது, டைரக்ட் சன்லைட் இருந்தாலுமே இதுல பாசம் பிடிக்கல, ஏன்னா நான் இதுல வந்து யூவி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க எல்லாம் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபிஷ் சூஸ் பண்ணும். ஸோ ஃபிஷ் வந்து மான்ஸ்டர் ஃபிஷஸ் பொறுத்தவரை எல்லா ஃபிஷஸும் வந்து ஈக்குவல் சைஸ்ல இருக்க மாதிரி சூஸ் பண்ணுங்க. ஒரு ஃபிஷ்ஷோட பாடி வந்து இன்னொரு ஃபிஷ்ஷோட வாய்க்குள்ள போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸ் சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அட் அ டைம்ல நீங்க சூஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த அட் அ டைம்ல நீங்க ஃபிஷஸ் ஆட் பண்ணணும். அரவணானா ஒரு ஃபிஷ் தான் வைக்கணும், இந்த ஃபிஷ் வந்து அடுத்த ஃபிஷ்ஷை கடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்கேம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே நீங்கள் நம்பாதீங்க. ஸோ ஃபிஷ்ஷஸ் சூஸ் பண்ணும்போது டாப் ஸ்விம்மிங், மிடில் ஸ்விம்மிங், பாட்டம் ஸ்விம்மிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் டாப் ஸ்விம்மிங்கும் பாட்டம் ஸ்விம்மிங்கும் தான் போட்டிருக்கேன், மிடில் எதுவுமே போடல. ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுக்கு எந்த ஃபிஷஸுமே அடிச்சுக்காது. அரவணா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் 2 வச்சிருந்தேன், அப்புறம் மூணாவது ஆட் பண்ணேன், அப்புறம் 4வது ஆட் பண்ணேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் டைம்ல தான் ஆட் பண்ணேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்கு. சனகல்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம்ல தான் ஆட் பண்ணேன். ஸோ இந்த 3ஆ பிரித்து மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி முழுசா முழுங்கக்கூடிய ஃபிஷஸ்ன்னு ஒரு வெரைட்டி இருக்கு, கடிக்கிற ஃபிஷஸ்ன்னு ஒரு வெரைட்டி இருக்கு. ஸோ அதில் வந்து முழுசா முழுங்கக்கூடிய ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா என்டிடி, பீகாக் பேஸ் அதெல்லாம் வரும். கடிக்கிற வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா அரவணாஸ், சனகல்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்து சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபிஷஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபிஷ் உங்க டேங்க்ல கடிக்குதுன்னா அதை அப்பவே ரிமூவ் பண்ணி வேற டேங்க்ல போடாதீங்க. உங்களோட பார்ட்டிஷன் கிளாஸ் வச்சு அந்த ஃபிஷ்ஷை இந்த சைடு வச்சு கொஞ்ச நாளைக்கு வளர்த்துனீங்கனாலே அந்த ஃபிஷ் ஈஸியா செட் ஆயிரும். ஃபீடிங் போடுறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு, நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. ஸோ அதுவும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டேங்க்குக்கு நான் வீக்லி ஒன்ஸ் தான் ஃபீடிங் போடுறேன். ஏன்னா நான் போடுறது சிக்கன் ஹார்ட், அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். பிளஸ் வந்து ஃபிஷ்ஷஸுக்கு வந்து பொறுமையா டைஜஸ்ட் ஆகும். ஒரு 4 days கழிச்சு கூட என்னோட அரவணாஸ் வந்து சிக்கன் ஹார்ட் வாமிட் பண்ணும். அதனாலதான் நான் டெய்லி ஃபீட் போடுறதில்ல. ஒரு டைம் போடும்போதே நான் நிறைய அது வயிறு ஃபுல் ஆகிற அளவுக்கு போட்டுருவேன். ஸோ அந்த வீடியோஸும் நான் உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸ்ல காட்டியிருக்கேன். ஸோ ஃபீடிங் பொறுத்த அளவுக்கு நீங்க என்னென்ன போடலான்னு பாத்தீங்கன்னா, நல்லா ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் க்ரோத் ஆகணும்னா நீங்க லைவ் ஃபிஷ், ப்ரான்ஸ், சிக்கன் ஹார்ட், பிளட் வர்ம்ஸ் இந்த மாதிரி ஃப்ளஷியான ஃபீடு தான் போடணும். இல்லை என்னால் போட முடியாது, நான் வெஜிடேரியன் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா ட்ரை ஷ்ரிம்ப்ஸ், அப்புறம் நிறைய இன்செக்ட்ஸ் கிடைக்குது, அதுவும் முடியாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் பெல்லட்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா பெல்லட்ஸ்ல வந்து எந்த ஒரு ப்ரோட்டீன்ஸுமே இருக்காது சிக்கன் ஹார்ட்ல இருக்க அளவுக்கு. ஸோ சிக்கன் ஹார்ட்ஸ் போடும்போது தான் இந்த அளவுக்கு பெருசா வளரும். ஸோ நீங்க ஃபீடிங் டெய்லி போடணுமான்னு கேட்டீங்கன்னா, சின்ன சைஸ் ஃபிஷஸ்க்கு நீங்க டெய்லி போட்டா ப்ராப்ளம் இல்லை. பெரிய சைஸ் ஃபிஷஸ்க்கு வந்து வீக்லி 2 to 3 times போடுங்க, அதுவே போதும். இல்லாட்டி ஃபிஷஸும் ரொம்ப சீக்கிரம் வளரும், ஒரு ஷேப் இருக்காது, ஒரு பாடி வித்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது பெல்லட்ஸ் மட்டுமே போட்டிங்கன்னா. ஸோ பெஸ்ட் ஃபீட் எதுன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் ஆட்டும் ப்ரான்ஸ் மட்டும்தான். வீக்லி நீங்கள் வந்து 3 times போட்டால் போதும், சின்ன ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி. மான்ஸ்டர் ஃபிஷ் பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். நான் எந்த ஒரு ஸ்மால் ஃபிஷஸ் பற்றியோ இல்லை வந்து ஹைலி மெயின்டெனன்ஸ் டிஸ்கஸ் அந்த மாதிரி எந்த ஃபிஷஸ் பற்றியும் நான் பேசலை. நான் ஒன்லி அரவணாஸ் அப்புறம் மற்ற நான் வச்சிருக்க மான்ஸ்டர் ஃபிஷஸ் பற்றி மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபீடிங் பொறுத்த அளவுக்கு இதை மட்டுமே போடுங்க. சிக்கன் ஹார்ட்ஸ் போடுங்க, ப்ரான்ஸ் போடுங்க, பெல்லட்ஸ் போடுங்க, எது வேணாலும் போடுங்க. ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நிறையா போட்டுருங்க. அப்புறம் டைஜஸ்ட் ஆக டைம் கொடுங்க. டெய்லி 2 times போடாதீங்க, டெய்லி ஃபீட் பண்ணி நிறையா ஃபீட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃபீடு மிச்சம் இருந்தால் டேங்க்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபிஷ் வந்து நெக்ஸ்ட் டே அது ஃபீட் எடுக்கும். இல்லாட்டி நீங்கள் டேங்க்லேயே வச்சுட்டிங்கன்னா ஃபிஷ் நெக்ஸ்ட் டேவும் கண்டிப்பாக சாப்பிடாது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிளீனிங் தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமான வேலை நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கிளீனிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை. நீங்கள் வந்து ஒரு 7 to 15 daysக்குள்ளே வந்து ஒரு டைம்னாச்சு டேங்கை க்ளீன் பண்ணணும். ஸோ அது எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பரோ இல்லை வந்து உங்களோட கையையோ உள்ளே விட்டு இந்த கண்ணாடியை ஃபுல்லாக தொடச்சி விடணும். உள்ளே வந்து ஆல்கே இல்லாட்டி ஒரு வலுவழுப்பாக இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படியே உள்ளே கை விட்டு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்பாஞ்ச் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். ஸோ உங்கள் ஸ்பாஞ்ச் வச்சுருந்தா ஸ்பாஞ்சு, ஃபில்ட்ரு வச்சுருந்தா ஃபில்ட்ரு, ஸோ அதையெல்லாம் க்ளீன் பண்ணணும். மூணாவது வந்து நீங்க தண்ணி வந்து 20%, அதாவது இவ்வளவு தண்ணி தான் நீங்க டேங்க்ல இருந்து வெளியே எடுக்கணும். அது எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு டியூப் வச்சு நீங்க இந்த அழுக்கு கீழே இருக்க அழுக்கெல்லாம் உறிஞ்சு வெளியே விடணும். ஸோ அப்படி விடும்போது 20% தண்ணி தான் நீங்க எடுக்கணும். அப்புறம் வந்து நீங்க அந்த 20% வந்து அப்டேட் பண்ணிட்டு, ஸோ உள்ள வந்து அந்த 20% நிறைச்சிட்டு ஸ்பாஞ்ச் எல்லாம் உள்ள வச்சுட்டு நீங்க சைக்கிள் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு டேங்க் கிளீனிங்கு, டேங்க் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவ்வளவுதான். ஸோ ரொம்ப சிம்பிளா தான் நீங்க பண்ணணும். எதையுமே நீங்க வந்து தண்ணி ஃபுல்லா மாத்துறது, டேங்க் தூக்கி நகர்த்தி வைக்கிறது, டேங்க் எடுத்துட்டு போய் கழுகுறது, மண்ணை கழுகுறது, இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அதுதான் நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க அப்படி புது வாட்டர் மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா
ஃபிஷ்ஷஸ்க்கும் அது புது வீட்டுக்கு போன மாதிரி ஆயிரும். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இவ்வளோதான் ஒரு 4 feet டேங்க் இல்லாட்டி 6 feet மான்ஸ்டர் டேங்க்லாம் ஈஸியாக நீங்கள் செட்டப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன மாதிரி டவுட்ஸ் இந்த டேங்க் செட்டப்பில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.